அந்த அளவுக்கு இந்த காலத்திலையும் இப்பயும் இந்த தலைமுறையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயரை சொன்னால் ஒரு ஒரு பூஸ்பம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்ரீகந்தர் மலையா, சிக்கந்தர் மலையா, திருப்பரங்குன்ற மலையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இப்ப போயிட்டு இருக்கு. நான் இப்ப போய் மெக்கா பக்கத்துல ஒரு கல்லை நட்டுட்டு இது மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல, அவங்கதான் சொல்றாங்களா வக்பு நிலம் அப்படின்றதுல அது 50 சென்ட் கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நவாஸ் கனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வக்பு போர்டோட தலைவராகவும் அவர் தான் இருக்கிறாரு. அதாவதுங்க இப்ப சரி ஒரு மஸ்ஜித் இருக்குங்க, நான் பக்கத்துல ஒரு கறியை வெட்டி சாப்பிடுறீங்க, பக்கத்துல வெட்டி சாப்பிட ஒத்துப்பீங்களா? கோவில் அப்படின்றது பொது சொத்தாக சித்தரிக்கப்படுறது தவறான விஷயம். அப்ப அந்த கோவில் ப்ராப்பர்ட்டியில திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரும் சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. முருகப்பெருமான் நேத்து வரல, இன்னைக்கு வரல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரல, 200 வருஷத்துக்கு முன்னாடி வரல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி வந்திருக்காரு. பொதுவா ஒரு நார்மலா ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்த நாங்க வாங்கிட்டோங்க, பயன்படுத்துங்கன்னா யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா சொல்லுங்க, நம்மளே முன்னாடி நின்று சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க கோவிலோட இடத்துக்கு இது கோவில் இடம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம், எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இறைவனுக்கு பணிவிடை செய்வதற்காக ஆட்கள் நியமிக்கப்படுறாங்க. அதுதான் அறநிலைத்துறையை தவிர திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் அப்படின்றது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற விவகாரங்களை திசை திருப்புவதற்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதாவதுங்க நான் ஏற்கனவே சொன்னது போலதான் திமுக பல வருடமா பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருடைய உண்மை விஷயத்தை உலகிற்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை தான், பிரச்சனையே இல்லை, அது தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது தாவேகாவை எதிர்ப்பதற்கு தான் சொல்றாரு. நியாயமாக பார்த்தால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் கடவுள் முருகனை முப்பாட்டன் என்று கூறக்கூடிய ஏன் முப்பாட்டனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தானே நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி ரீதியாக சீமாந்தன் கூறுவது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் ரொம்ப ரொம்ப உச்சபட்சமான பரபரப்பு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் வழக்கம் போல பாஜக தன்னுடைய மத ரீதியான அரசியலை ஆரம்பித்து விட்டதோ அப்படின்னு ஒரு பக்கம், சீமான் திமுகவின் அடிமடியில் கை வைக்கிறாரோ பெரியாரை தொட்டதன் மூலமாக அப்படின்னு ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் கிரேஸ் டெவலப் பண்றாரோ அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் இருக்கும்போது மாற்று அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றிங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி உங்களுடைய கட்சியின் கொள்கை தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு போட்டு அவர் பிறந்த தினம் இறந்த தினம் அப்படின்னு அந்த இருக்கிற மாதிரி அவருடைய வாழ்த்து பதிவுல போட்டிருக்கிறாரு. அதுக்கு பாஜக கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. சுருக்கமாக உங்களுடைய கொள்கை தலைவருக்கான உங்களுடைய புகழஞ்சலி பிளஸ் மற்ற கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சுருக்கமாக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவருடைய பிறந்த நாள், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 மக்களுக்கு தலைவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தோங்க. சுதந்திரம் என்பது வாங்கக்கூடியதல்ல, போராடி பெறக்கூடியது அப்படின்ற தத்துவம். சிறிது ரத்தத்தை தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருவேன் அப்படின்னு சொல்லி அவரு தேசத்திற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டாரு, எந்த அளவுக்கு தேசிய சிந்தனையில அவர் இருந்தாரு, இன்னைக்கு அதோடைய அவசியம் என்ன அப்படின்றது ஒரு 100 பேர்கிட்ட நம்ம இன்னைக்கு கலந்து அவங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சோங்க. அந்த அளவுக்கு இந்த காலத்திலையும் இப்பயும் இந்த தலைமுறையும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயரை சொன்னால் ஒரு ஒரு பூஸ்பம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வரக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நமது கொள்கை தலைவருங்க. இந்த எண்ணம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தால் போதும், தேசிய சிந்தனை தானாக வரும். அருமை அருமை. கொள்கை தலைவருடைய பிறந்த நாளில் கொள்கை தலைவர் சொல்லக்கூடாது, தேசத்தின் பிதாமகர் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி, முழு தகுதி நேதாஜி அவர்களுக்கு இருக்கிறது. நேதாஜி பிறந்த நாளில் நாமும் அவரை போற்றி வணங்குவோம். சோ உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து ஒண்ணு வரேன் சார். சுதந்திரம் அப்படின்றது கேட்டு பெறுவது அப்படின்றாங்க. சோ ஸ்ரீகந்தர் மலையா, சிக்கந்தர் மலையா, திருப்பரங்குன்றம் மலையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இப்ப போயின்னு இருக்கு. இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை கேட்டு பெறுகிறார்கள், அதுல என்னதான் பிரச்சனை? அதாவதுங்க நான் இப்ப போய் மெக்கா பக்கத்துல ஒரு கல்லை நட்டுட்டு இது மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? மெக்காங்க நம்ம இருக்கிறது மதசார்பற்ற இந்தியால. நீங்க எல்லாத்துக்கும் பாஜக ஆளுங்க மாதிரி பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தான் போன்னு சொல்ல தேவையில்ல. நம்ம ஊர்ல தமிழகத்துல எவ்வளவு மத நல்லிணக்கத்தோட இருக்கிறாங்க. அதே கோயில் இருக்கிற இடத்துல தர்காவுக்கும் பிரச்சனையே இல்லாம போயிட்டு வராங்க. இந்த பாஜகவோ இல்ல இந்துத்துவ அமைப்புகளோ வரும்போதுதான் அது மதவெறியாக மாறுது.
அதாவதுங்க கோயில் இருக்கிற இடத்துல தர்கா இருக்கு, தர்கா இருக்கிற இடத்துல கோவில் இருக்கு. கோவில் இருக்கிற இடத்துல தான் மத்த அமைப்புகள் வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து நேத்து இன்னைக்கு யாரும் உருவாக்கல. முருகப்பெருமான் வந்து நேற்று இன்றைக்கு தமிழ் கடவுளாக மாறல. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடியாகிய தமிழுக்கு முன் தோன்றியவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறைவனை தன்னுடைய 6 படை வீடுல ஒரு வீடான திருப்பரங்குன்றத்துல அடுத்தவங்க வந்து பங்கு கேக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல அவங்கதான் சொல்றாங்களா, வக்பு நிலம் அப்படின்றதுல வந்து அது 50 சென்ட் கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நவாஸ்கனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வக்பு போர்டோட தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார். சோ அந்த மலையில் வக்பு நிலம் இருந்தால்தான் அவங்களும் தானே ரொம்ப வருஷமா இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்களும் மதுரை மக்களும் மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தமிழர்கள் தான். அதுல என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? தமிழர்களா இருந்தா அதுக்குன்னு பாருங்க, தமிழர் தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டுல கிச்சன் இருந்துன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து மத நல்லிணக்கத்தோட தானே இவ்வளவு நாள் பண்ணிருக்காங்க. மத நல்லிணக்கம் அதாவதுங்க, நீங்க மஸ்ஜிதுல பாதி இடத்த குடுத்துட்டு மத நல்லிணக்கம்னு சொன்னாலே நான் வேணான்னு சொல்லுவேன். உங்க இடம் உங்களுக்கு சார், நல்லபடியா இருங்கன்னு சொல்லுவேன். அதுதான் மத நல்லிணக்கம். அதாவது நான் கோவிலுக்கு சென்று வழிபடுவேன், நீங்கள் வந்து உங்களுடைய இறைவனை வழிபடுங்கள், நான் மதிப்பேன் என்பதுதான் மத நல்லிணக்கம். நீங்க கும்பிடும் போது நான் வந்து இடையூறு பண்ணுவேன் அப்படின்னா மத நல்லிணக்கம் எல்லாம் கிடையாது. என்ன பண்றாங்க, அவங்களும் கும்பிடுறாங்க, இவங்களும் கும்பிடுறாங்க. அவங்க வழிபாட்டுக்கு ஏற்றவாறு மாமிசம் சாப்பிடுறாங்க. உங்க வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தனியா பண்ணுங்க. அதுல என்ன பிரச்சனை? அதாவதுங்க, இப்ப சரி ஒரு மஸ்ஜித் இருக்குங்க, நான் பக்கத்துல வந்து ஒரு கறியை வெட்டி சாப்பிடுறீங்க. என்னுடைய கலாச்சாரத்துல அந்த கறியை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பக்கத்துல வெட்டி சாப்பிட ஒத்துப்பீங்களா? இல்ல, அது தேவையில்லாத பிரச்சனை வரும் இல்லங்க. அவங்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி இருக்கும்ல. அப்ப இது வந்து புண்படுத்துறது இல்லையா? ஒட்டுமொத்த பாரதமும் வியக்கத்தக்க மாபெரும் கடவுள். அவருடைய 6 படை வீடுல ஒரு வீடான திருப்பரங்குன்றத்துல நான் போய் ஒரு இதை வைப்பேன், நான் வந்து மாமிசம் சாப்பிடுவேன் அப்படின்னா அது மத நல்லிணக்கம் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது? நீங்க என்னன்னா இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய்ப்ப கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தின் வெளிப்பாடா நீங்க வந்து பேசுறீங்களோ? கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது சொத்து கிடையாது. புரியுதுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழனா இருந்தா வரலாம், இந்தியனா இருந்தா வரலாம், இன்னொருத்தரா இருந்தா வரலாம் கிடையாது. கோவில்னா பக்தனா இருந்தா மட்டும்தான் வர முடியாது. அப்ப அந்த கோயில்ல அந்த சாமிக்கு மட்டும்தான் முதலிடம். அந்த சாமியை வேண்டி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. கோவில் அப்படின்றது வந்து பொது சொத்தாக சித்தரிக்கப்படுறது தவறான விஷயம். அப்போ அந்த கோவில் ப்ராப்பர்ட்டில அந்த கோவிலை சுத்தி இவ்வளவு ரேடியஸ்ல கோவில் சம்பந்தப்பட்டது தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து அங்க ஒரு மசூதி இருக்கிறது, அங்க முஸ்லிம்களும் சென்று வழிபாடு பண்றாங்க. இப்போ அது இருக்கிறது வந்து அடிச்சு துரத்திடணும் அப்படின்னு சொல்றீங்களா? உடனே நீங்க சில ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறீங்க. மசூதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா தூண் இருக்கு, அதெல்லாம் இந்து ஸ்ட்ரக்சர் தான்ட்டு. இப்போ அங்க ஒரு மசூதி வழிபாடு தலமா ஆயிடுச்சு. சோ துரத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சரி இருக்கிறத பிரச்சனையாகாம கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. உண்மையான இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கோவில் இருக்கு, ஒரு கோவிலுக்குள்ள போய் நம்ம மஸ்ஜிது கட்டினா அது வந்து மத கலவரத்துக்கு வித்திடும். அது மாதிரி நாளைக்கு அவங்க வந்து நம்மளுடைய மஸ்ஜித் பக்கத்துல கோயில் கட்டுவாங்க, மஸ்ஜிதுக்கு உள்ள கோவில் கட்டுவாங்க. அப்ப மாறி மாறி சண்டை போடுவோம், அடிச்சுப்போம். இது தேவையில்லாத விஷயம். நாட்டுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவைப்படுது. அவங்களோட இடத்துல அவங்க இருந்துட்டு போறாங்க, நம்ம இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னுதான் உண்மையான எல்லா குடிமக்களும் நினைப்பாங்க. திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரும் சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் நகரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோவிலை சுத்தி தான் உருவாயிருக்கும். நீங்க இன்னைக்கு சௌகரியத்துக்கு பேர் மாத்திட்டீங்க. இந்திரபிரஸ்தத்தை டெல்லின்னு மாத்திட்டீங்க, பாக்கிய நகரத்தை ஹைதராபாத்னு மாத்திட்டீங்க. ஒவ்வொரு ஊரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் மாத்திட்டாங்க. ஏன் பாரத்தையே இந்தியான்னு மாத்திட்டீங்க? பாரத் தட் இஸ் சாரி, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தானே சார். இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய பாரதம், பாரதம் தான் இந்த நிலத்தின் பெயர், இந்துஸ்தானம் தான் இந்த நிலத்தின் பெயர். இது வந்து ஆங்கிலோட வாயில வரலன்றதுனால இந்தியான்னு வச்சான். த லேண்ட் ஆஃப் சிந்த் அப்படின்னு லத்தீன்ல. சிந்த் எங்க இருக்கு? இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு. இது ஹிந்துஸ்தான்ன்றதுனாலதான் அவங்க பாகிஸ்தான் கேட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் திஸ் லேண்ட் இஸ் இந்துஸ்தான், ஹிஸ்டாரிக்கல் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் திஸ் லேண்ட் இஸ் பாரத். இது ரெண்டுமே இல்லாம சௌகரியமா பேரை மாத்திட்டீங்க. பேரை மாத்தினதுக்கு அப்புறம் இந்தியா வந்து எல்லாருக்கும் சொந்தம் தானே, யார் வேணாலும் வாழுங்க, சந்தோஷமா இருங்க, பிரச்சனையே கிடையாது. அதுதான் மத நல்லிணக்கம். நம்ம என்ன சொல்றோம்? நான் உங்களுடைய நம்பிக்கையை மதிக்கிறேன், நீங்க என்னுடைய நம்பிக்கையை மதிங்க. ஆனால் நீங்க என்னுடைய நம்பிக்கையை அவமதிக்கும் பொழுது நான் உங்க நம்பிக்கையை அவமதிக்க மாட்டேன், ஆனால் அவமதிக்கக்கூடிய உங்களை எதிர்ப்பேன். அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னா நான் மனுஷனே கிடையாது. இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்றது இந்த ராமர் கோயில் டைம்ல நீங்க சொன்ன அதே டைலாக்காவே இருக்குது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தே நாங்க தான் அங்க இருக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு. இப்ப ராமர் கோயில் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு உல்டாவா நடக்குதுன்னு வச்சுக்கலாமா?
வந்தாரு? என்னது? ராமர் எப்ப வந்தாரு? புரியல, எனக்கு கேட்கல. ராமர் எப்ப வந்தாரு? இல்ல, இப்ப ராமர் கோயில் என்ன ஆச்சுன்னா, 24 உத்தரப்பிரதேசல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமபிரானின் இடத்தை பாபர் அவர்கள் எப்ப வந்தார்? இல்ல, ஓகே, நம்ம பாபர் நாமா அதெல்லாம் வச்சுக்கோங்க. பாபர் நாமாலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்ம கோயிலை கட்டிட்டு மசூதி இடிக்கிறோம்ட்டு. இதே மாதிரி இப்ப மசூதின்னு ஒண்ணு இருந்துருச்சு, அதை இடிச்சு நம்ம திருப்பி கோயில் கட்டும் போது அவர்களுக்கு எவ்வளவு துன்பட்டு இருக்கும். இப்ப அந்த வலியும் வேதனையும் இந்துக்களுக்கு ஒரு புரியுது. சாதாரண இடத்துல ஒரு மஸ்ஜித் இருக்கு, அதை இடிச்சு கோயில் கட்டணும்னு சொன்னா தப்புதான், நானும் ஏற்கிறேன். கோயிலாக இருந்ததை இடிச்சுட்டு நீங்க மஸ்ஜித் கட்டினா யாரோட தப்பு? இல்ல, பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறைகள், சம்பிரதாயங்கள். நீங்க நவாஸ் அவர்கள் கூட ட்வீட் போட்டிருக்காரு, இது ஆல்ரெடி நம்ம வந்து தொன்று தொற்று இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், சகோதர சகோதரிகளா இருக்கும், இதுவே அரசியல் ஆகணும். எத்தனாயிரம் வருஷமா? நூற்றாண்டுகளாக சொல்றாங்கல்ல அவங்க. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 500 கூட ஆண்டுகளா சொல்றேன். முருகப்பெருமான் நேத்து வரல, இன்னைக்கு வரல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரல, 200 வருஷத்துக்கு முன்னாடி வரல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி வந்திருக்காரு. உலகிற்கு தமிழை கொடுத்தவர் யாரு? முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள்னே நம்ம சொல்றோம். சிவன், முருகன். நிலங்கள் நம்ம படிக்கிறோம், அதுல முதல் நிலம் குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் யாரு? முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா தமிழ் வந்ததுக்கு அப்புறம் எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த மொழி தோன்றுவதற்கு முன்பே அவர் தோன்றி இருக்காரு. தமிழ் எப்ப வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. கல் தோன்றி மண் தோன்றா, முன் தோன்றிய மூத்த குடி. அப்ப அதுக்கு முன்னாடியே அவர் தோன்றி இருக்காருன்னா அப்ப அவர் எவ்வளவு முன்னாடில இருந்து இருக்காருன்னு பாருங்க. பட் அவருடைய இடத்த நான் ஒரு சில நூற்றாண்டுகளா பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு வாங்கிட்டா நூற்றாண்டுகளா பயன்படுத்தி விட்டது தப்பு தானே? இல்ல, இப்ப இந்த டேட்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் தாங்க பேசும். இப்ப அது வக்பு நிலத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு நவாஸ் கனி அவர்கள் கூறுகிறார். சோ இப்போ அத வந்து நீங்க சட்ட ரீதியாக எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அடையாள போராட்டம் மூலமாகவே எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சட்டத்தை கடந்தது ஆன்மீகம். தமிழ்நாட்டுல முருகப்பெருமானுடைய இடத்திற்கு சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா தமிழ்நாடே முருகப்பெருமான் தான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலமும் இறைவன் நமக்கு கொடுத்ததுதான். அப்ப அவங்களுக்கே போய் சர்டிபிகேட் கேட்டு இருக்க முடியாது. நீங்க பொதுவா ஒரு நார்மலா ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்த நாங்க வாங்கிட்டோங்க பயன்படுத்துங்கன்னா யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா சொல்லுங்க, நம்மளே முன்னாடி வந்து நின்னு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க கோவிலோட இடத்துக்கு வந்துட்டு இது கோவில் இடம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம், எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா கோவில் இடத்த விக்கிற அனுமதி யாருக்கு இருக்கு? அறநிலையத்துறை கிட்ட தான் எல்லா நிலமும் இருக்கிறது, அவங்க தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்க. இல்ல, விற்க முடியாது. அறநிலைத்துறை கோவிலை பராமரிக்கிறது தான் அவங்க வேலை. அவங்க ஓனர் கிடையாது. கோவிலுக்கு ஓனர் கடவுள் மட்டும்தான். அந்தந்த கோவில் அந்தந்த இறைவனது. அந்த இறைவனுக்கு பணிவிடை செய்வதற்காக ஆட்கள் நியமிக்கப்படுறாங்க. அதுதான் அறநிலைத்துறையை தவிர அவங்க ஓனர் கிடையாது. எவ்ரி காட் இஸ் a லிவிங் என்டிட்டி. சட்டப்படியே சொல்லலாம், ஒவ்வொரு இறைவனும் அவங்களுக்கு உரிமை கொள்ள முடியும். நீங்க வந்து அந்த கோவில்ல இருந்து ₹1 எடுத்து ஒருத்தர் குடுக்குறீங்கன்னா சாமி காசை கொடுக்குறீங்க, சாமி தான் கொடுக்குது. நீங்க மீடியேட்டரா இருக்கலாமே தவிர நீங்க ஓனரா எடுத்துக்க முடியாது. அப்ப முருகப்பெருமான் எழுதி கொடுத்திருக்காரா டாக்குமெண்ட், நீங்க கட்டிக்கோங்க பாத்திருக்கான்னு? எழுதல. அப்ப யார் எழுதுனாலும் செல்லாது. சரி, இந்த சிக்கந்தர் மலை விவகாரம் அப்படின்றது வந்து திருப்பரங்குன்றத்தின் விவகாரம் இல்ல, சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்றாங்கல்ல சார். அதுதான் சொல்றேன், அவங்கவுங்க பேர். என் பேர் சசிகிரன் சார், இது என்னோட ஒரிஜினல் நேம். நீங்க ஒரு பேர் சொன்னாலும் ஒன்றுதான், தேசிய பொது உடைமை கட்சியின் தலைவர் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதானே சார். தேசிய பொதுவுடைமை கட்சியின் தலைவர் இதெல்லாமே நீங்க அதுக்கப்புறமா கொண்டு வர அடையாளம். என் பேர் என்ன? சசிகரன். திருப்பரங்குன்றம் அந்த நிலத்தின் பெயர், பாரத் இந்த தேசத்தின் பெயர். நீங்க உங்க சௌகரியத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறீங்கன்னா தப்பு, குற்றம்லாம் நான் சொல்லல. அதுக்காக அதுதான் அடையாளம் சொன்னா தப்பு. சரி, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற மாதிரி சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லலாமா? திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம், அழைக்கப்பட வேண்டிய திருப்பரங்குன்றம், அப்படிதான் அழைக்கப்படும். அதுதான் வரலாறு, அதுதான் வருங்காலம். சரி, ஓகே. திருப்பரங்குன்றம் மலை வந்து இந்த விவகாரம் அப்படின்றது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற விவகாரங்களை திசை திருப்புவதற்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா பெரியார வந்து சீமான் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு. ஆனா முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிற அளவுக்கு இந்த முருகன் விஷயத்துல வந்து பெரிய அளவுல மூக்கு நடக்காம இருக்காரு. அதுதான் சொல்றேன், ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை சொல்லிக் கொள்பவர் யாருக்காக அங்க முதல்ல வரணும்? தமிழ் மொழி முக்கியம் என்று சொன்னால் தமிழ் மொழியை உலகிற்கு கொடுத்தவர் முக்கியம் இல்லையா? சிவபெருமானும் முருகப்பெருமானும் இல்லாமல் தமிழ் மொழி உலகத்திற்கு வந்துருச்சா?
அப்ப அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இடத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா தமிழ் தேசியவாதி முதல் குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்க. இதுக்கு பேர் தான் வாக்கு அரசியல். இல்ல பட் இந்த சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் அந்த வாக்கு அரசியல்ன்ற வார்த்தை வந்ததால நான் கேட்கிறேன். இப்போ சீமானுடைய இந்த திடீர் எழுச்சி பெரியாரை பற்றி பேசியது வந்து பெரிய கட்சிகள் யார் பயப்பட வேணும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவா, பாஜகவா, இல்ல விஜயா, திமுகவா? எதற்கு பெரிய அளவுக்கு ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் திமுக வந்து பல வருடமா பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருடைய உண்மை விஷயத்தை உலகிற்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை தான், பிரச்சனையே இல்லை, அது தப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது தாவேகாவை எதிர்ப்பதற்கு தான் சொல்றாரு. உள்நோக்கம் தான் இருக்குது. உள்நோக்கம் தான். அவர் பெரியார் என்ன இன்னைக்கு வந்தாரா? எவ்வளவு நாளா இருக்காரு. சொல்ல வேண்டியதுதான், அவரை பத்தி பேச வேண்டியதுதான். என்ன கேட்டா பேச கூட வேணாம், புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணலன்னு நான் ஆணித்தரமா ஆதாரமா சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஆனா நீங்க இன்னைக்கு அந்த விஷயத்தை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? தாவேகாவை எதிர்க்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியார முன்னிறுத்துறாங்க. அப்ப பாருங்க, முதல் கொள்கை தலைவரா நீங்க முன்னிறுத்துறவருடைய இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுறாரு. இது மூலியமா தாவேகால சேர்ந்த மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த கட்சியில கொள்கையிலும் புரிதல் இல்ல, கொள்கை தலைவர்லயும் புரிதல் இல்ல, எதிலையுமே புரிதல் இல்லைன்னும் போது இந்த கட்சியில பயணிக்கிறது ஆபத்தானதுன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால சீமான் அவர்கள் அந்த விஷயத்த பண்றாரு. ஏன்னா தாவேகா போறவங்க யாரு? சீமானுடைய ஆதரவாளர்கள் தான் பெருவாரியாக அங்க போய் சேர்றாங்க. அது இளைஞர் படை. அதை தடுக்கணும். அதற்காக தான் இந்த விஷயம். இல்ல நம்மளுக்கும் கொஞ்சம் தமிழக பாலிடிக்ஸ் வந்து அவர் சொல்ற கருத்துக்கள்ல நம்ம உடன்படுறோம். நம்ம பெரியார ஆதரிக்கல, ஆனால் அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் இதுதான் சொல்றேன். ஓகே. ஆனா உண்மையிலே கொஞ்சம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா கொள்கை தலைவரை ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு, அந்த கட்சி ஆளு, அந்த கட்சிக்காரர் அமைதியாக இருக்கிறார். அதே மாதிரி தமிழ் கடவுளை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். ஆனா தமிழ் தான் மூச்சுன்னு சொல்ற கட்சி வந்து அமைதியாக இருக்கிறது. பட் என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கட்சி அப்படின்றது வந்து தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி, தேசியம் மட்டும்தான் ஐடியாலஜி அப்படின்றது. பாஜகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ணுது. பட் இந்த முறை பாஜக வாங்கிய ஓட்டுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேசிய ஐடியாலஜின்னு மட்டும் நம்ம சுருக்கிட முடியாது. திமுகவை அதிமுக போன்ற எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு ஓட்டுகளும் வந்துடும். இப்ப திமுக எதிர்ப்பால் பாஜகவிடம் வந்த வாக்காளர்கள் இப்ப அதே திமுக எதிர்ப்புக்காக சீமான் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேசியம் என்ற ஒற்றை புள்ளி மட்டும் இல்லாமல் வந்த வாக்காளர்கள். அதாவதுங்க, தேர்தல் அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சிகரமான சித்தாந்தம் ஒரு பக்கம், அதுதான் 60% பேசணும், பேசப்படணும். வளர்ச்சிகரமான திட்டங்கள் ஒரு பக்கம், அது ஒரு 40% பேசப்படும். இதோட சேர்ந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு அதுவும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேசிய பொதுவுடைமை கட்சி ஜெயிச்சிரும் சொல்லுதா? 2026 நம்ம வந்து வெற்றி பெற்றுருவோம் சொல்றோமா? முதலமைச்சர் ஆயிரும் சொல்றோமா? தொடக்கம் தான் நீங்களே சொல்லிருக்கீங்க. பிராக்டிகல் ரியாலிட்டி பேசும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும், இல்லைன்னா ஒரு புரட்சி நடக்கணும். புரட்சி நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து விஷயங்கள் இல்ல, யதார்த்தமா பேசணும்னா. ஏன்னா அந்த அளவுக்கு திரைமோகம் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இன்னைக்கு மக்களை வந்து யோசிக்க விடாம தடுக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கே புரட்சி செய்வதற்கு ஒரு வருஷ காலத்துல இப்ப தேர்தலும் வரப்போகுது. சோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க படக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றோம். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்றது சொல்றோம். அந்த தீர்வை நம்ம செய்யறதுக்கான திறமையும் வலிமையும் நம்ம கிட்ட இருக்கான்றத ப்ரூவ் பண்றோம். இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் நீங்க வந்து சேஞ்ச கொண்டு வர முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணிட்டாரு. ஏதாவது ஒரு நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரா? அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்காரோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. பட் ஒரே நிலைப்பாடுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப மக்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த இவர் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்து பக்கம் போறேன், நான் ஓகேன்னு போகும்போது அவர் வேற சித்தாந்தத்துக்கு போயிடுறாரு. அப்ப நான் என்ன ஆவேன்? கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப எங்கடா போறது? எங்கேயோ போறதுக்கு பதிலா திருப்பி வந்த இடத்துக்கு போயிடும், திமுக போயிடும். அப்ப பாஜக என்ன பண்ணுது? பாஜகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, இங்க தனி மனித சித்தாந்தம் இல்ல. பாஜக இன்னைக்கு ஒரு தலைவர், நாளைக்கு ஒரு, அந்த சித்தாந்தத்தை பத்தி பேசல. ஒட்டுமொத்த பாஜக ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தம் மாற்றப்படாமல் தானே இருக்கு. ஏறக்குறைய 100 வருஷமா RSS ஒரு சித்தாந்தம் தானே. ஏற்கிறாங்க செகண்டரி. பட் அந்த சித்தாந்தத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்கல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு சொல்லும் போது ஓகே, இந்த சித்தாந்தம் எனக்கு ஓகேன்னு சொல்லும் போது அங்க போறாங்க. அதே சித்தாந்தம் தான் இயக்கத்திலயும் இருக்கு, பயணிக்கிறாங்க. பயணிக்கிறவங்க தலைவர்கள் ஆறாங்க, சில பேர் வந்து ஆட்சிக்கு வராங்க, பதவிக்கு வராங்க. இதுதான் மாற்றம்.
இதனாலதான் பிஜேபி ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பார்ட்டியா இருக்கு இந்தியால. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிக்ஸ்டான சித்தாந்தமே இல்லன்றீங்க. ஆமா, அப்பப்ப மாத்துறாரு. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையில நான் குரல் கொடுப்பதற்கு முன்னாடி, பாஜக குரல் கொடுப்பதற்கு முன்னாடி குரல் கொடுக்க வேண்டியவர் யாரு? நியாயமாக பார்த்தால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் கடவுள் முருகனை முப்பாட்டன் என்று கூறக்கூடிய ஏன் முப்பாட்டனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தானே நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி ரீதியாக சீமான் தான் குரல் கொடுத்தார். வீரத்தமிழர் முன்னணி இருக்குல்ல, அந்த அமைப்பு அது ஏதாவது பண்ணிச்சா? இல்ல தமிழர் அப்படின்ற பேர்ல நிறைய அமைப்புகளும் இருக்கிறது. ஆனால் பல அமைப்புகள் அமைப்புதான். அப்ப எங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க? அது தமிழ் தேசியம் கான்செப்டே நீர்த்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. தமிழ் தேசியம் அவர்கள் வாக்கரசியலுக்காக கையாளுறாங்கன்னு சொல்றேன். பட் தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்ன விஜய் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கிரேஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறேங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வேணுமான்னா வேணும். இல்ல விஜய் அதான் சொல்லியிருக்காரு, வேணும் ஆனா இந்த இடத்துல வேணாம் அப்படின்றாரு. அதனாலதான் மத்திய அரசையும் அவர் திட்டி இருக்காரு. அந்த இடத்துல வேணாம், அவரோட வீடை இடிச்சு கட்டிடுவோம். இல்லங்க, இந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுதாங்க அவர் சொல்றாரு. நீங்க என்னன்னா அவருக்கே பாதிப்பு வர மாதிரி சொல்றீங்க. கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு விவசாய நிலம் தான் வேணும் அப்படின்ட்டு பரந்துரை எடுத்திருக்கு. 4 இடத்த ஃபைனல் பண்ணிருக்காங்க. அந்த 4 இடத்துல 2 இடம் வந்து முன்னுரிமைப்படுது. அந்த 2 இடத்துல கம்மியான பாதிப்பு எங்க இருக்கு, அதிக லாபம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையம். இதெல்லாம் மத்திய அரசு தானே திட்டமிட்டு தானே அப்போ பண்றதாக அர்த்தம். இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எங்க பரந்தூர் எங்க இருக்குன்னு எப்படிங்க தெரியும்? மாநில அரசு தானங்க காட்டும். இல்ல மத்திய அரசுன்னு உடனே யாரும் டெல்லியில இருந்து வந்து பாப்பாங்கன்னு இல்லங்க, இங்க இருக்கிற மத்திய அரசு அதிகாரிகள் கூட பாத்துருக்கலாம்ல. இல்ல நான் 2 பேருமே குற்றம் சாட்டல, உங்களுக்கு சொல்றேன். இப்போ சென்னைக்கு விமான நிலையம் வேணும்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சரி செங்கல்பட்டு, இந்த 4 இடத்துல ஒரு இடத்துலதான் வந்து நம்ம ஏர்போர்ட் கட்ட முடியும். இந்த 4 மாவட்டத்துல காடு இருக்கா? அதெல்லாம் அர்பனைஸ்டான ஏரியாவா ஆயிடுச்சு. சொல்ல போனா காடா இருக்கிறது வந்து ஐஐடி கேம்பஸ்குள்ளதான் கொஞ்சம் காடு இருக்குதுன்னு சொல்லலாம். மத்தெல்லாம் அர்பனைஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப காடை இடிக்க முடியாது, காடு இல்ல. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி இடிச்சிருவோமா? இல்ல ஆல்ரெடி அது இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு இடங்க, பண்ண முடியாது. அப்ப எங்க கட்டலாம்? காலியாக எங்க லேண்ட் இருக்கோ அங்கதான். காலியான லேண்ட காட்டுங்க. அந்த காலியான லேண்ட் தான் ஒரு 10 லேண்ட காட்டி அதுல எது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு உகந்ததா இருக்கோ அதுல 4 செலக்ட் பண்ணி அதுல 2 எடுத்து அதுல ஃபைனலைஸா ஒண்ணு பண்றாங்க. இது உங்களுக்கு பிடிக்கல, இது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒண்ணு காட்டுங்க. சார் யாரு வேணா குற்றம் சொல்லலாம், யாரு வேணா குற்றம் சொல்லலாம், தீர்வை சொல்லுங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அவர் வந்து இடத்தை காட்டுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, விஜய் அவர்கள் போய் பாருங்க, பரந்தூர்ல இத்தனை 1000 ஏக்கர் நீங்க எடுக்கிறீங்க, இதை எடுக்கிறதுனால இந்த லாபம் எல்லாம் சொல்றீங்க, நான் இன்னொரு இடத்த காட்டுறேன், இது இதை விட லாபம் அதிகமா இருக்கு, இந்த இடத்த நானே உங்களுக்கு கையகப்படுத்தி தரேன், அங்க நீங்க கட்டுங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் கட்டலன்னா கேளுங்க. கையகப்படுத்துறது விஜய் எப்படி பண்ண முடியாது, வந்து மத்திய அரசோட வேலை கிடையாது. இடத்த காட்டுங்க. இல்ல இந்த இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு, மத்திய அரசு வந்து நிலம் கையகப்படுத்துறது அப்படின்னு வரும்போது அது மாநில அரசு மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மத்திய அரசுக்கு இதுக்கு உடன்பாடே சம்பந்தமே கிடையாது. ஏர்போர்ட் கட்டலாமா வேணாமான்ற பர்மிஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. சோ இந்த மத்திய அரசு திட்டுறதே வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்ட்டு பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? மாநில அரசுக்கு வளர்ச்சி திட்டத்துக்காக, அதாவது சென்னைக்கு விமான நிலையம் வந்தா முதல் பெனிஃபிட் யாருக்குங்க? சென்னை தமிழ்நாட்டுக்கு தான். சென்னையுடைய கார்பரேஷன், எஸ். அப்புறமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப தமிழ்நாடுல இருந்து முதலமைச்சர் போய் முதலீட்டாளர்களை சந்திக்கிறாரா, சந்திக்கலையா? சந்திக்கிறாரு. என்ன சொல்லி சந்திக்கிறாரு? எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, எங்க கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், எனக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், வின்-வின் சிச்சுவேஷன் உருவாக்குறாரு. கரெக்டா? இப்ப இது உருவாக்கும் போது அந்த முதலீட்டாளர்கள் எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்களா? ஃபிளைட்ல வருவாங்க. ஃபிளைட்ல வருவாங்க. ஃபிளைட்ல வந்து இறங்கும் போது எங்க இறங்குவாங்க? சென்னையில இறங்குவாங்க. சென்னையோட ஏர்போர்ட் பாக்குறாங்க, அவங்களுக்கு வசதிகள் சரியா இல்ல, நீங்க போய் கூட்டிட்டு வரீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, வசதி யார் செஞ்சு தருவா? பெங்களூருக்கு போறாங்க, பெங்களூர்ல 4000 ஏக்கர் நிலப்பரப்புல விமான நிலையம் இருக்கு. டெர்மினல் 1, டெர்மினல் 2, இப்ப டெர்மினல் 3 எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஹைதராபாத்ல 5000 ஏக்கர் நிலப்பரப்புல விமான நிலையம் இருக்கு. சென்னையில 1000 ஏக்கர் நிலப்பரப்புல விமான நிலையம் இருக்கு. முதலீட்டாளரா எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கு? பெங்களூர், ஹைதராபாத்ல தான் நீங்க சொல்லுங்க. அப்ப அங்க போகணும்னு யோசிப்பாங்க. நீங்க அங்க போகாதீங்க, இங்க வாங்க, எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், புரியுதுங்களா? அப்ப இங்க வந்தீங்கன்னா அவர்கள் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் கூப்பிடுறது தப்பா, தப்பு இல்லையா? சரியான விஷயம் தான்.
அப்ப நீங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விமான நிலையத்தை எதிர்க்கல, சொல்யூஷன் அவங்களுக்கு இல்ல. இதுவே நம்ம கட்சிங்க, நம்ம என்ன சொல்றோம், நம்ம இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு அற்புதமான தீர்வு சொல்லியிருப்பார், பிராக்டிகல் சொல்யூஷன். அந்த மக்கள் போராடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். 100 வருஷமா 200 வருஷமா எங்களுடைய குடும்பம் வந்து இந்த நிலத்துல இருக்குங்க, திடீர்னு நீங்க காலி பண்ணிட்டு போக சொன்னா எங்க போவேன்? நீங்க இன்னொரு இடத்த கொடுத்தாலோ இது கம்பன்சேஷன் கொடுத்தாலோ நீங்க வந்து கைட்லைன் வேல்யூ தான் கொடுப்பீங்க, மார்க்கெட் வேல்யூ கொடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா நான் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் என்னோட நிலத்தையும் கொடுத்துட்டு வளத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இன்னொரு இடத்துல போய் வேலைக்காரனா வேலை செய்யணுமா? இதெல்லாம் எந்த தப்பு இல்ல. அடையாளம் உங்களுக்கு, பெருமை உங்களுக்கு, பணம் உங்களுக்கு, பாதிப்பு எங்களுக்கா? இதை நாங்க எப்படி ஏற்கணும்? அதுதான் நிலைப்பாடு. அப்ப அவங்களுக்கு பாதிப்பை விட பலன் அதிகமா இருக்கிறது தரக்கூடிய வேலையாருது அரசாங்கத்துக்கு. நம்ம என்ன பண்றோம், வாங்க உங்களோட நிலம் இவ்வளவு இருக்கா, நிலத்தை நம்ம கையகப்படுத்துறோம், இது கம்பன்சேஷன் இப்ப கொடுத்துடுறோம், உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இடமும் கொடுத்துடுறோம், இந்த ஏர்போர்ட்ல உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் கொடுத்துடுறோம். இப்ப ஏர்போர்ட் பிசினஸ் ஆகுது, வளருது 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 வளருதுன்னா உங்களுக்கு லாபம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு டிக்கெட் விற்கும் போது கூட, ஒவ்வொரு ஃபிளைட் இறங்கும் போது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல விற்கும் போது கூட கலெக்ட் பண்றதுல ஒரு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுதா, அதுல வந்து ஒரு 30 ரூபாவோ 40 ரூபாவோ பிரிக்கிறா, அந்த 30 ரூபாய்ல எந்த ஒரு 10 ரூபாய்னா எனக்கு 10 ரூபாய் வந்துடும். அப்ப நான் வந்து உரிமையாளர் ஆகிறேன், காலத்துக்கும் ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரி போறேன், நான் மென்மேலும் வளர போறேன். அந்த வளர்ச்சிக்கு ஏர்போர்ட் உழைக்க போது, ஸ்டேட் கவர்மெண்ட் உழைக்க போது, யார் யாரோ உழைக்க போறாங்க. ஆனா நானும் வளர்றேன். நான் என்ன பண்றேன், என்னோட நிலத்தை அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் மட்டும் இல்ல, புரியுதுங்க, ஒரு முதலீடு மாதிரி ஆயிடுது. நான் அதுல வந்து நிலம் முதலாக ஒரு முதலீடு பண்றேன். எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் ஒரு நிலையான வருமானம் வருது. அப்ப வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுது. நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்குது. தேசிய பொதுவுடைமை கட்சியோட நிலைப்பாடு இதுதான். மக்களுக்கு பாதிப்பு இல்லாம, மக்களுக்கு தாங்க வளர்ச்சி திட்டம் கொடுக்குறோம். ஒரு அரசாங்கம் மக்களின் வளர்ச்சிக்காக தான் செயல்படுது. அப்ப மக்களுக்கு பாதிப்பு இல்லாமன்னா எவ்வளவு கம்மியா பாதிப்பு கொடுக்க முடியுமோ, உணர்ச்சியை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்ப வந்து அந்த இடத்துல வந்து விமான நிலையம் கட்டுருமா, அந்த இடத்துடைய எல்லைசாமி பேரை விமான நிலையத்துக்கு வச்சுட்டு போங்க. நீங்க ஏன் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வைக்கிறீங்க? சிக்கந்தர் விமான நிலையம் வைக்கலாமா? திருப்பரங்குன்றம், அந்த இடத்துக்கு திருப்பரங்குன்றம் தான் வைக்கணும். இந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு எல்லை சாமி இருக்கும், ஒரு ஊர் காவல் தெய்வம் இருக்கும். அந்த விஷயத்தை போற்றும் விதமா அந்த இடத்த வைங்க, உலகத்துக்கு தெரியும். சென்னை விமான நிலையத்தினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் சாமியோட பெயர் வைக்கிறீங்க, உலகம் முழுவதும் தெரியும். அப்போ என்னோட ஊருக்கு பெருமை சேர்க்குது, என்னோட குடும்பத்திற்கு வருமானம் வருது. இதுக்காக என்னுடைய நிலத்தை நான் அரசாங்கத்துக்கு தர பல மக்கள் பிழைக்க போறாங்கன்னா நான் யோசிப்பேன். பெருமையாக தருவாங்க. நீ என்னோட நிலத்தை அடிச்சு வாங்கிட்டு நீ வளருவ, நானு சரியான இந்த விஷயத்தை விஜய் பேசுவாரா? விஜய் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து 2 பக்கம் தான் இருந்தது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக விஜய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாவே நான் சொல்றேன். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து நம்ம பேசி இருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணது வந்து சிக்கந்தர் மலையில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுத்தி வளைச்சு நம்ம பரந்தூர் வரைக்கும் வந்து ஆரம்பிச்சு எல்லை விமான நிலையத்து வரைக்கும் வந்துடும். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து அது ஏங்க அவ்வளவு ஒவ்வொரு வாட்டியும் அதை கரெக்ட் பண்ணணும்ன்றது அவசியம். ஏன்னா சிக்கந்தர் மலை விவகாரம் தானே, அது ஒரு தடவை அது சொல்றது என்ன அடையாளம் ஒரு பாட்டி இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி பெறதுக்கு பல்லாயிரம் வருடம். பாரத் என்ற அடையாளத்தை இன்னைக்கு இழந்துட்டு பாரத்ன்னு சொன்னா ஒரு மாதிரி பாக்குறான். இவன் வந்து RS காரனா இருப்பானோ, என்னோட நாட்டு பேர்ல சொன்னா தப்பா? அந்த மாதிரிதான் முஸ்லிம் வந்து பாபர் மசூதியை எழுதிட்டாங்க. இன்னும் பல்லாயிரம் வருடங்கள் காத்திருக்க வேண்டியது. ராம ஜென்ம பூமியில் இருந்த மஸ்ஜிதை மறுபடியும் மாற்றி ராம ஜென்ம பூமி அங்க உருவாயிருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலும் தான் அந்த உணர்ச்சி மாறுது, அதற்கான சென்சிட்டிவ்னஸ் அதிகமாகுது. அந்த இடத்துடைய உண்மை நான் என்ன சொல்றேங்க, ஹைதராபாத் இன்னும் ஹைதராபாத் தான் சொல்லிட்டு இருக்கோம், அது பாக்கிய நகரம்ங்க. அந்தந்த காலகட்டத்துல ஆங்கிலேயனுக்கு வாயில வார்த்தை வரல, அரேபியனுக்கு வாயில வார்த்தை வரலன்றதுக்காக மெட்ராஸ் இருந்தது, அப்புறம் சென்னைன்னு மாத்திட்டோம், இல்ல மெட்ராஸ்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடலாமா? அதுக்கு அந்த இடத்திற்குன்னு ஒரு காரிய பெயர் இருந்தா
அந்த காரிய காரண பெயர் தான் அந்த இடத்திற்கு சூட்டப்படணும். நாளைக்கு சென்னைக்கு வந்து இன்னொரு தலைவர் வராரு, ஒரு உதாரணம், அந்த தலைவருடைய பேர் வந்து ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சுக்கோங்க, மவுண்ட் பேட்டன் வச்சுக்கோங்க, மவுண்ட் சிட்டின்னு வச்சிருவீங்களா? கலைஞர் சிட்டின்னு வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும். அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இருப்பவர்களே தவிர அவர்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் கிடையாது. They are not the owners of the country. யார் வந்தாலும் நம்ம வந்தாலும், புரியுதுங்களா? அப்போ நாம எல்லாரும் ஆட்சிக்கு வருவது மக்களுக்கு சேவை செய்வதற்கே தவிர நம் பெயரை சூட்டிக் கொள்வதற்காக கிடையாது. அந்த நிலத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒரு பண்பாடு இருக்கும். உலகத்துல எல்லா தேசத்தையும் அதை அழிச்சிட்டாங்க. உலகத்தை வென்றான் அலெக்சாண்டர் தி கிரேட்னாங்க. அந்த நாடு இன்னைக்கு திவால் ஆயிடுச்சு. கிரீக்கியம் கிரீஸா மாறினதுனால வந்த வினை. பர்ஷியா மெசபொட்டேமியாக இருக்கும் பொழுது உலகத்தின் மிகப்பெரிய கலாச்சார நாடா இருந்தது. இன்னைக்கு ஈரான் ஈராக்கா மாறினதுக்கு அப்புறம் அது நாடான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. எகிப்தியர்கள் உலகத்தையே வியக்க வச்சாங்க. இன்னைக்கு எகிப்தோட நிலைமை என்ன? கலாச்சாரத்தை இழந்ததால் வந்த வினைன்னு நினைக்கிறேன். அடையாளத்தை இழந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுவார்கள். இதற்கு கோடிக்கணக்கான உதாரணங்கள் என்னால காட்ட முடியும். பஞ்சாபாக இருக்கும் வரையில் செழிப்பாக இருந்தது, பாகிஸ்தானாக மாறிய பிறகு என்னாச்சு? காந்தார தேசமாக இருக்கும் பொழுது மன்னர்கள் ஆண்ட ஒரு தேசம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானாக மாறி பாலைவனமா இருக்கா இல்லையா? அப்ப அடையாளத்தை திறந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு நாடை காட்டுங்க அடையாளத்தை துறந்து சூப்பரா இருக்குன்னு, அமெரிக்காவை தவிர. அதுவும் கூடிய சீக்கிரத்துல அழிஞ்சிரும். இன்னைக்கு நல்லா இருக்கு, அழிஞ்சிரும். ஏன்னா அடையாளம் இல்லாத ஒரு தேசம் உணர்ச்சி இழக்கும். உணர்ச்சி இல்லாத தேசம் வளர்ச்சினா வெறும் பணத்தை மட்டும்தான் பார்க்கும். அது கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிரும், அது முடிஞ்சிரும். 1000 வருடங்கள் ஆனாலும் அன்னை பாரதம் மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு ஏன் வருதுன்னா உணர்ச்சியோட நிக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடிய தேசமா இருக்கு. ரொம்ப சார், ரொம்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது வந்து பல விஷயங்கள் நம்ம டச் பண்ணோம். வாக்கு அரசியல், உணர்ச்சி அரசியல், உணர்வுகள், அடையாளங்கள் அப்படின்னு நிறைய நேரடியா சசிகலன் அவர்கள் ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சிக்கந்தர் மலை மீண்டும் மீண்டும் சொன்னது வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் திருப்பணம் பண்ற மாதிரி அப்படின்னு சொன்னதுல அது முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உண்மைக்கு எனக்கும் உணர்வதாக இருந்தது. ஏன்னா பேர்ல வந்து டிஸ்லைக் ஒரு நியூஸுக்காக சிக்கந்தர் மலை அப்படின்னு நம்ம சொன்னா திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து அப்படிதான் கூப்பிடணும். காரணம் அவர் முக்கியமா சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்டா இருந்தது. ஆட்சியாளர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறதுக்காக ஆட்சியை பிடிப்பதில்ல, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சோ மக்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய தேசிய பொதுவுடைமை கட்சியும் அதற்காகவே உழைக்கும் அப்படின்றது நம்ம. அண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரைக்கும் சீமான் அவர்கள் ஏன் யாரோடு நிற்கிறார், பொருள்களுக்கு ஏன் குரல் எழுப்புவது என்ற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அதே சமயம் வளர்ச்சிக்கு எதிரான அப்படின்னு பேசக்கூடிய விஜய் அவர்கள் மாற்று வழியை ஏன் சிந்திக்கவில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தானே ஒரு மாற்று வழியாக ஒவ்வொரு இளம் கொடுப்பவரையும் பங்குதாரராக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மாற்று யோசனையும் தேசிய பொதுவுடைமை கட்சி சார்பாக சசிகலன் அவர்கள் வைத்திருக்கிறார். நிறைய விஷயம் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமாக சசிகலன் அவர்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் நம்ம பண்ணுவாங்க அப்படின்ட்டு நன்றி சார். மீண்டும் உங்களை நன்றி.